வெல்கம் பேக் டு ஜெகா வாய்ஸ் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓன் வாய்ஸில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் லைஃப் இப்படி டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறும். நம்ம சரியாக இருந்தா அப்படின்றத நான் நான் ரொம்பவே நம்புகிறேன். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்த வரைக்கும் எனக்கு இருந்த ஸ்ட்ரகிள் பற்றி நான் சொல்கிறேன். இதனால் எவ்வளோ பேர் நானும் இந்த ஒரு அனுபவத்தில் தான் இருக்கேன் அப்படின்றவங்களும், நான் இப்போ எடுத்த இந்த முடிவு சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்கிறீங்கன்றதை அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுற வயசில் உனக்கு இது தேவையான்னு சொல்லி போடுறதும், உன் மூஞ்சிலாம் கண்ணாடியில் பார்த்துருக்கியான்னு சொல்லி கேட்குறதும், இந்த வயசில் உனக்கு இப்போ தான் உனக்கு லவ் கேட்குதா அப்படிங்கிறதும், உனக்கு இந்த வயசில் 60ஆம் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் உனக்கு இப்போ உனக்கு கல்யாணம் தேவையான்னு கேட்குறதும், இன்னும் நிறையா இருக்குது. இதில் நான் சிலருக்கு நான் பதில் சொல்லணும். பட் ஏன் இவங்களுக்கெல்லாம் நான் ஏன் ஃபஸ்ட்டு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் என் மனசில் பட்டதை நான் சொல்லணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து நான் எல்லா விஷயமும் இந்த சோஷியல் மீடியாவில் நான் சொன்னதுனால, என்னுடைய ஃபேமிலி என்னை பற்றி ஜஹானா யார் அப்படின்றத முழுமையாக இந்த சோஷியல் மீடியாவில் நான் சொல்லிட்டேன். பட் இப்போ நான் எடுத்த இந்த ஒரு முடிவு, அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஓன் வாய்ஸ் வீடியோவும் நான் கொடுக்கல. ரீசன் என்னென்னா, இவர் நீ எதுக்கு எல்லாருக்கும் நீ எதுக்கு நீ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்க, உன்னை பற்றி நீ எதுக்கு நீ ப்ரூவ் பண்ணி நம்ப வேண்டிய ஆள் நான், எனக்கு தெரியும் நீ எப்படி இருக்க, நீ எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால மட்டும்தான் நான் எதையுமே நான் கேர் பண்ணாமல் காது கொடுத்து கேட்காம நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி நாங்கள் போய்கிட்ருக்கோம். இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. பட் இப்போது ஓகே, நார்மல். டக்குன்னு வெயிட் கெயின் ஆச்சு. நான் போய் செக் பண்ணேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபுட் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் டக்குன்னு ஃபேஸ் ரொம்ப டார்க் ஆகிட்டு அப்படிலாம் சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி எனக்கு ஆகிட்டு எனக்கு. அதனால் அதை அது ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசுனீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் ஜெகா அதெல்லாம் பார்த்து அப்படியே அப்படியே அழுதுட்டு போய் உட்காந்துருவாளா? அழுத காலமெல்லாம் போயிடுச்சு, சரிங்களா? இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நான் ஏன் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன், அந்த முடிவு சரியானது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்களோ, எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாது, எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ண முடியாதவங்களாம் என்னுடைய ஜெகாவேஷ் பொட்டிக் நம்பருக்கு எனக்கு எவ்வளோ பேர் என்கிட்ட பேசிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் இந்த திருப்பத்தூர் கூட போயிருந்தேன் இல்லையா, அப்போ எத்தனையோ பொண்ணுங்க ஃபீல் பண்ணி கை பிடிச்சி அழுதது. லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர், அவங்க பேர் சங்கீதா. அவங்களுக்கு இப்போ வயசு ஒரு 40க்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க இப்போ இந்த ஒரு 100 சாமி படத்தில் வந்த மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, ஜெகா, உன்னோட லைஃப்பில் ஒரு மேஜிக் மாதிரி உனக்கு நடந்திருக்கு. பட் என் லைஃப்பில் என் சிஸ்டரும் என்னோடய சிஸ்டரோடைய ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டாங்க. ஓ, அதாவது சங்கீதான்றவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரு பாப்பா ஒரு தம்பி, 2 பேரும் அவங்க காலேஜ் அது மாதிரி படிச்சுட்ருக்காங்க. இவங்களுக்கு ஏஜ் ரொம்ப கம்மி தான். அதாவது இவங்க பார்க்குறக்கு ரொம்ப ஏஜ்டு அந்த அளவுக்கு ஆன மாதிரி தெரியல. ஸோ ஆனாலும் அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டர் பேசிக்கிட்டாங்களாம். அந்த 100 சாமி படத்தை மாதிரி இப்போது ஜெகா லைஃப் பார்க்கும்போது என்னோட லைஃப்பை வச்சு அவங்க பேசியிருக்காங்க. ஜெகாவை பார்த்துருக்கியா, அவங்களுடைய இவங்களெல்லாம் பார்த்தியா இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, கண்டிப்பாக உனக்கும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீ போல்டாக உன் லைஃப்பை நீ சூஸ் பண்ணிட்ட ஜெகா, உன்னோட இந்த ஒரு போல்ட்னஸ்லாம் எங்களுக்கெல்லாம் யாருக்கும் கிடைக்காது, எங்களுக்கெல்லாம் வராது. பட் உனக்கு நீ உன் லைஃப்பை நீ தான் வாழணும் அப்படின்ற ஒரு முடிவில் நீ தெளிவாக இருக்க. பட் எங்களால் அந்த ஒரு முடிவை எடுக்க முடியல. எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையணும் ஆசை. பட் பயமாக இருக்குது. இந்த சமூகம் என்ன பேசும், இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, இதெல்லாம் சரியாக அமைஞ்சிருமா, இந்த லைஃப் கரெக்டாக அமைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் எவ்வளவோ யோசனைகள்லாம் இருக்குது. நான் இந்த ஒரு லைஃப் எடுத்திருக்கேன் அப்படின்னா,
சிங்கிள் பேரண்ட்டாக இருந்த வரைக்கும் நான் வந்து ஏன் இன்னொரு லைஃப் எனக்கு வேணும் அப்படின்றது நான் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருந்தேன்னா தெரியல. எனக்கும் மற்றவங்கள மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து ஒரு அந்யோன்யமாக வாழணும் அப்படின்றது என்னோட பெரிய ஒரு ஆசை. அது என்னவோ தெரில, எனக்கு இந்த பூவாக இருக்கட்டும், இந்த பொட்டாக இருக்கட்டும், கை நிறைய வளையல், இந்த மருதாணி இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனால் என் வீட்டில் அவர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த கூட நான் பண்ணாமல் இருந்திருக்கேன். இதில் எத்தனை பொண்ணுங்க அப்படி இருந்தீங்கன்றது தெரியல. பட் நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குங்குமம் இங்கே வைக்கிறதெல்லாம். பட் இப்போ நான் வைக்கல அப்படின்னா ரீசன் இருக்குன்னு நான் அது கண்டிப்பாக சொல்கிறேன். இடையில என்னை ரொம்ப வந்து உனக்கு எதுக்குடி இந்த குங்குமம், உனக்கு எதுக்குடி இது குங்குமம், இந்த பேசி 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 பேசியே நான் எடுத்தேன். இப்போ வந்து நாங்கள் வந்து மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஏன் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கும் ரீசன் இருக்குது. சும்மாலாம் வந்து கன்ஃபார்ம் மேரேஜ் பண்ணக்கூடியது. கன்ஃபார்ம் உறுதி. சரிங்களா? உங்ககிட்டலாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணுன்றது அவசியம்லாம் இல்ல. சரிங்களா? அது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இது என் லைஃபு. அப்படி அந்த ஒரு பூ, பொட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு. என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வளையல்லாம் நிறைய கை நிறைய வளையல் போடணும் அப்படின்றதெல்லாம் என்னோட பெரிய ஒரு ஆசை. யாராச்சும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக யாராச்சும் போனாங்கன்னா பொறாமப்பட மாட்டேன். ஏன் நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஏங்க பொண்ணா பிறந்தா யாருக்கும் எந்த ஆசைகள் இருக்கக்கூடாதா? அந்த ஒரு ஆசை தான். சரிங்களா? அதை வந்து நான் வெளிப்படையாக என்னோடய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன். தனியாக இருந்த வரைக்கும் எப்படிலாம் வந்து இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் கொஞ்சம் என்னோடய அனுபவத்தை நான் சொல்லட்டா? சும்மா நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு சும்மா வெளியே போய் பாருங்களேன், எவனையும் மயக்க தான் போயிட்டுருக்கான்னு ஒரு வார்த்தை. ஏன் எத்தனையோ பேர் வந்து ஒய்ஃபை வந்து விட்டுட்டு வெளியூரில் வேலை செய்கிறாங்க. ஏன் இந்த இராணுவத்தில் கூட வேலை செய்கிறாங்க. நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர்கிட்ட பேசின வரைக்கும் திருப்பத்தூரில் தான். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு இராணுவ வீரர். அவர் வந்துட்டு ஆர்மியில் இருக்கார். ஆனால் நான் வந்து எங்களோட சொந்த பந்தம் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன். நான் கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அப்படி போயிட்டேன்னா, அவன் அங்கே போய் கஷ்டப்பட்டுட்ருக்கான், இவளுக்கு பார்த்தியா அப்படின்ற மாதிரி என்னை பேசுவாங்க. அதனாலே நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், இங்கே உள்ளே இருக்கேன், ரூமில் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டரே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹஸ்பண்ட் இருந்தும் அந்த அந்த பொண்ணுங்க வந்து ஒரு பூ பொட்டோ வைக்க முடியல. அப்படிலாம் இருக்காங்க. பூ போட்டுனா கொஞ்சம் நீட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு எங்கேயுமே போக முடியல. அதை தான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க? நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணாக தனியாக இருந்தா அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக அவள் கெயின் பண்ணி வரலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஏன் தனியாக இருந்து இப்போ நான் ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து காசு பணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பட்டிருந்துச்சுன்னா, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எனக்கு ஏன் இவ்வளோ நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்போ நான் தனியாக இருந்த வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை அப்படின்ற ஒரு வார்த்தை, பொண்ணுங்கனாலே வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றீங்களே பேர். இந்த ஆம்பளைங்களை சொல்லிகிட்ருக்கேன், கொடுத்துருக்கேன். பொண்ணுங்களே அப்படி தாண்டி பேசுகிறீங்க. அதனால் நான் அதாவது சொல்லக்கூடியவளுக்கு மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த ஆம்பளை கூட நம்பிடுவேன். இந்த பொண்ணுங்களுக்காளுங்க பார்த்தீங்களா, இவளை சுத்தமாக நம்ப மாட்டேன் நான். அப்படிலாம் வந்துட்டு ஈஸியாக அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல லைஃப் கிடச்சிட்டுல்ல, அதனால் அவங்களுக்கு அதோட அருமைலாம் நம்மளோட வழிகள்லாம் தெரியாது. ஸோ அதனால் வந்து அவங்கள நான் ஈஸியாக சொல்கிறேன். ஏன்னா தனியாக, ஆனால் அதுலேயும் நானும் தான் தனியாக இருந்தேன். என் அம்மாவும் தான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டாங்க. என் அம்மா வந்து எங்களை வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என் அம்மா எங்களை தனியாக இருந்து, உன் அம்மாட்ட போய் கேட்டுப்பாரு, அம்மா நீ சந்தோஷமாக இருக்கியா அம்மான்னு கேட்டுப்பாரு. உன் அம்மா வந்து சிவசாமி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்கு கட்டி பிடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து அழுக செய்வாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷமாக இல்லை, அவங்க லைஃப்பை வந்து தொலைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு பொண்ணோ எந்த ஒரு பையனோ அம்மா வந்து சரி நம்ம அம்மா வந்து சந்தோஷமாக இருக்காங்களா கொஞ்சம் போய் கேட்டு பாரேன். எந்த பொண்ணு இங்கே தனியாக இருக்கிற பொண்ணு சும்மா சொல்லிக்கலாம் வெளியே உலகத்துக்கு, நான் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கேன். அந்த 4 செவத்துக்குள்ளே தனியாக உட்காந்து அவங்க தூங்கும்போது அவங்களோட அழுகையெல்லாம் வந்துட்டு அந்த பெட் இருக்கு இல்லையா, அவங்க பில்லோ அதில் தான் இருக்கும். தெரியும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த நூறுசாமி படத்துலேயும் எப்படி அந்த சீன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அதில் வந்து அவங்க
ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. "ஏன் நானும் பொண்ணு எங்களுக்கு உணர்வுகள் இருக்கக்கூடாதா?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த 40 வயசுக்கு மேல ஃபர்ஸ்ட்டு அந்த அம்மா வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய பசங்க வந்துட்டு பெரிய பையன் வந்து, "உனக்கு என்ன இப்பவே உனக்கு கல்யாணம் கேட்குதா?" அப்படின்ற மாரி அந்த பையன் ஒரு மாரி கேவலமா பேசுவான். அப்போ அந்த அம்மா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. அதே அந்த 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பையனுக்கு வந்து நம்ம அம்மாவுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி அந்த பையன் வந்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இத இத வந்து பார்த்து அவங்களோட ஊர்ல இன்னொருத்தருக்கும் அந்த மாரி வந்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. அப்போ எத்தன பொண்ணுங்க லைஃப்ல இந்த மாரி ஒரு மேஜிக் அவங்க ஃபேமிலியே வந்து நம்ம பொண்ணுக்கு இன்னொரு லைஃப் வேணும்னு சொல்லி அமைச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ம். அந்த படமும் அப்படிதான் எடுக்கப்பட்ட படம். ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. நான் தனியா இருந்த வரைக்கும் என்னைய தப்பு தப்பா தான் பேசுனாங்க. நான் கொரோனா டைம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். வேலைக்கு போயிட்டு வாரம் ரூ. 4000ன்ற சம்பளம் வந்து ஒரு நாள் ரூ. 1000க்கு நான் உட்காந்து தச்சா தான் அந்த ஒரு நாளே நான் எந்திரிச்சு வருவேன். கடவுள் புண்ணியத்துல ஒரு நாள் கூட வந்து ஹாஸ்பிட்டல்ன்னு போய் நான் போய் படுத்தது கிடையாது. வேலை, 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 வேலைன்னு ஓடிட்டு இருந்தேன். பெத்த அம்மா, அப்பா எல்லாம் சொல்றாங்க, "நீ வந்து என்ன பண்ணியோ? ஏது பண்ணியோ?" இருந்தவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? தெரியாது. இப்போ என் அப்பா, அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நான் ஓடுவேன். சரியா? இப்போ நான் ஓடுவேன். அவங்க என்னைய பார்க்கலனாலும் பரவால்ல, நான் ஓடுவேன். இதுதான் நான். சரியா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஆ தப்பான வழியில சம்பாரிச்சா, தப்பான வழியில நான் ஏன் அப்போ கஷ்டப்படணும்? தப்பான வழியில நான் சம்பாரிச்சிருந்தேன் அப்படின்னா, நான் ஏன் கஷ்டப்படணும்? உண்மையான அன்புக்கும், பாசத்துக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு லைஃப்ல வாழணும்னு தான் ஆசைப்பட்டனே தவிர, யாருடைய காசு பணத்துக்கோ நான் ஆசைப்பட கிடையாது. என் லைஃப்ல நான் நெறைய ஏமாந்துருக்கேன். சரிங்களா? ரொம்ப 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 ஏமாந்துருக்கேன். இந்த கையவே வெறுக்கிறேன். இந்த ஒரு கையவே வெறுக்கிறேன். அது ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணணும். அதெல்லாம் நான் எவ்வளோ பெரிய வலி. அப்போ நான் எவ்வளோ பெரிய ஏமாற்றத்த அனுபவிச்சிருப்பேன். ம். கொஞ்சம் கூட வந்து என் சைட்ல இருந்து அவளுக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கும். இப்பதான் உடனே இன்னொருத்தன். என்ன தெரியும்? எங்க எங்க லைஃப்ப பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆ? ஒரு சிங்கிள் பேரண்ட்டா ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய வளர்த்தலாம். ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைய வளர்த்தணும் அப்படிங்கும்போது, அங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் போயிருக்கும். ம். இத்தனை வருஷமா அந்த குழந்தை தனியா வளர்ந்த ஒரு குழந்தைக்கும், ஒரு அப்பா இல்லாத ஒரு குழந்தைக்கும், அம்மா இல்லாத ஒரு குழந்தைக்கும் 2 குழந்தைக்கும் சேர்த்து இன்னைக்கு எனக்கு மேஜிக் மாரி எனக்கு ஒரு லைஃப் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நான் குடும்பமா வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு இன்டர்வியூலயும் நான் சொல்லி அழுதுருப்பேன். எனக்கும் மத்தவங்கள மாரி கல்யாணம் பண்ணி ஒரு லைஃப்ல வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பு கிடையாது. எனக்கு இது தப்பா தெரியல. இதுல 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 வந்து என்ன இருக்கு? எல்லாரும் எல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் சரிதான். கல்யாணத்த பண்ணு. கல்யாணத்த பண்ணி நான் பண்ணிட்டு நான் மட்டும் நீ அப்போ மட்டும் வாய் மூடிருப்பீங்களா? அப்பயும் பேசத்தானே செய்வீங்க. ஏன்னா பேசுற வாய் பேசிட்டு மட்டும் தான் இருக்குன்றத நான் ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் லைஃப்ல 9 பொம்பளைங்க என் லைஃப்பை எப்படி கெடுத்து விட்டாளுங்க உங்களுக்கு தெரியுமா? எப்படி கெடுத்து விட்டாளுங்க தெரியுமா? என் நம்பரை இன்னொருத்தனுக்கு நம்பரை கொடுத்து என் நம்பரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த ஆள் எவனே தெரியாமல் என் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுங்கிட்ட வந்துட்டு அநாகரிகமாக நடந்துக்கிட்டவனை வந்து நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கூட முடியாமல் இந்த ஊரில் யார் எவருனே தெரியாமல் ஜுவல்லை கொடுத்து ஏமாந்து இந்த 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 ஊரில் எப்படா வாழ போகிறோம்? யாருமே இல்லை. இந்த பொட்ட பிள்ளைய தனியாக வச்சுட்ருக்கோம். எப்படா வளர்த்த போகிறோம்? பயம். இதனால் நான் திருப்பூரில் இருந்த வரைக்கும் கூட நான் சேஃப்டியாக நான் உணர்ந்திருக்கேன். பட் இந்த ஊரில் வந்து எனக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சதுனால எனக்கும் ஒரு சேஃப்டி வேணும்னு நினைக்கும்போது ஒரு கடவுள் ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு இந்த லைஃப் எனக்கு. அவங்க ஒன்றும் நான் எடுத்த உடனே நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசவே கிடையாது. நிறைய பேர் வந்து உங்களுடைய லவ் ஸ்டோரி கேட்குறீங்க இல்லையா? என்ன லவ் ஸ்டோரி? உங்களுக்குலாம் என்ன தெரியும் உங்களுக்கு? லவ் ஸ்டோரி கேட்டவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு நல்ல ஒரு டைமில் நானும் அவரும் உட்காந்து உங்களுக்கான அந்த ஒரு கேள்விக்கான பதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். பட் இது வந்து லவ் எல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லவ். ஆனால் இப்போ நிறைய லவ் இருக்குது. அந்த ஸ்டார்டிங் பீரியடில் வந்து என்னுடைய கஷ்டங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தே தவிர யாராச்சும் ஒரு ஆண் வந்து இந்த என்னை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நான் எவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பேன், நான் எப்படி அதில் இருந்திருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு ட்ராவலுக்காக வந்தவங்க தான்.
அதுலேருந்து அவங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஜெகா ஏன் இப்படி இருக்காங்க? வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க. என் கூட பழகுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, என்கிட்ட வந்து முக்கால்வாசி என்ன, முழுவாசி என்கிட்ட பழகுனதுக்கெல்லாம் வந்துட்டு, என்னால ஒரு காரியத்துக்காக மட்டும் தான் என்கிட்ட பழகுனாங்களே தவிர, வேற எந்த ரீசனுமே கிடையாது. என் லைஃப்பையும் கெடுத்து விட்டாங்க. எல்லாமே போயிடுச்சு. டோட்டலா எல்லாமே போயிடுச்சு. ஜீரோல தான் உட்காந்துருந்தேன். அப்ப எனக்கு கிடைச்ச இந்த ஒரு கிஃப்ட். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து இந்த இந்த ஒரு லைஃப்ப எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதில நான் யோசிச்சிருப்போம் 2 பேருமே. ஏன்னா, ஒரு இப்போ நான் வந்து என் குழந்தைய தனியா வளர்த்துன வரைக்கும், என் குழந்தை யார் சொன்னாலும் கேட்காது. ம். அதிலே எனக்கு பிரச்சனை. அப்ப அந்த குழந்தை வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா எனக்கே நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஆள் இல்ல. என் லைஃப் இப்படி ஆயிருக்கு. என் குழந்தை எனக்கே தெரியாத போது, என் குழந்தைக்கு எப்படி நான் சொல்லிக் குடுத்துருப்பேன்? தெரியல. ஏன்னா 17 வயசுலயே மேரேஜ். யோசிச்சு பாருங்க. 23 வயசுல தனியா ஒரு லைஃப். இந்த ஒரு குழந்தைய வளர்த்திக்கிட்டு, குழந்தைய வந்து கார்மெண்ட்ஸ்ல வந்துட்டு காப்பகத்துல விட்டுட்டு, வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். ஈஸியா எல்லாமே கிடைச்சிருச்சா? கிடையாது. இதுக்கு இடையில இப்போ வந்து பாப்பா கூட வயசு ஒரு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவளோட மென்டாலிட்டி எப்படி தெரியுங்களா இருக்கும்? டக்குன்னு இப்போ இவளுக்கும் எனக்குமே ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னா, டக்குன்னு அவர் கேட்க மாட்டாரு. "எங்க நீ யார் என்ன கேட்கறதுக்குன்னு" ஒரு ஒரு வார்த்தை அந்த குழந்தை விட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படின்ற ஒரு பயம். ஆனா இப்போ என் பொண்ணு அவர் சொன்னா கேட்கும். ஆனா அப்பப்போ அவ வந்து கொஞ்சம் ரைஸ் ஆவா. ஏன்னா அவளோட ஏஜ் அப்படி இருக்கு. இந்த இந்த ஒரு ஏஜில் நம்ம குழந்தைங்கள ரொம்ப நம்ம டைட் பண்ணவும் முடியாது, ஃப்ரீயாக விட முடியாது. எப்பப்போலாம் நாங்கள் டைட் பண்ணணுமோ, எப்போ நான் திட்டணுமோ, அப்படி நாங்கள் பக்குவப்பட்டு நாங்கள் குழந்தைய வளர்த்திட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தனியாக இருந்து அவளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ உள்ள அந்த டீனேஜ் பசங்கள நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரகுளாக தெரியுங்களா இருக்குது. அதுக்கிடையில இப்போ அவரும் நானும் சேர்ந்து அதை வளர்த்தும்போது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வேலைக்கு அப்படின்னு போயிட்டுனா கூட என் பொண்ணு அங்கே என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஒன்றுமே தெரியாமல் கொரோனா டைம்லலாம் நான் வந்து கம்பெனியில் உட்காந்துட்டு வீடியோ கால் பண்ணிவிட்டு என் பொண்ணை பார்த்துக்கிட்டே நான் வேலை செஞ்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, வீட்டில் யாருமே இல்லை. இப்போல்லாம் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைங்கள விட்டதுக்கு 13 வயசு பொண்ணை வந்து 30 பேர் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைய போட்டு நாசம் பண்ணியிருக்கிறானுங்க. அப்போ அங்கங்கே ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது எவ்வளோ பயம் இருக்கும். ஒரு அப்பா அம்மா சேர்ந்திருந்தே ஒரு குழந்தைய பாதுகாக்க முடியல. நாங்கள் ஒரு ஆளாக இருந்தோம் அப்படின்னா, நாங்கள் வேலைக்கு போவோமா, எங்கள் குழந்தைங்கள பார்ப்போமா, எங்களை பார்த்துப்போமா? இவ்வளோ விஷயம் இருக்குது. சரிங்களா? சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. என் அம்மா சிங்கிள் பேரண்ட். என் அம்மா கஷ்டப்படாத நீ கஷ்டப்பட்டுட்ட, உன் அம்மாட்ட போய் கேளு, உன் அம்மா என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உங்கள் அம்மா வந்துட்டு அழுவாங்களே தவிர, உங்க அம்மா வந்து உன்கிட்ட காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. சரியா? அவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி, வேதனைலாம். என்னோட இடத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் என் கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? இதுக்கு இடையில வந்துட்டு தம்பி எடுத்துக்கோங்களேன். அவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா, இப்போ 4th ஸ்டாண்டர்டு. எப்படின்னா அவன் கொஞ்சம் எ நான் அந்த குழந்தைய இப்போ வந்து வைஷுனா நம்ம பேசுவோம். ஒரு நேரமாக திட்டிட்டு அடிச்சிருவேன். ஆனா, இப்ப இந்த 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 ஒரு சிச்சுவேஷன் எப்படி தெரியுங்களா இருக்கும்? அவன நம்மனால வந்து மிரட்டினாலும் பயமா இருக்கு. அடிச்சிட்டாலும் அடிக்கக்கூடாது. ஏன்னா, பார்க்குறவங்க கண்ணோட்டத்துக்கு இந்த புள்ள வந்துட்டு இந்த அன்னைக்கே ஒருத்திங்க வந்துட்டு இந்த பையன வந்து இவ கொடுமைப்படுத்திருவா அப்படின்ட்டுலாம் போடுறாங்க. சத்தியமா சொல்றேன், என் மனசுல வந்து என் பொண்ணையும் அவனையும் வைஷ்வியும் தம்பியும் வேற மாரி எனக்கு பார்க்கவே கிடையாது. நான் உரிமையா திட்டுவேன். படிக்கலனா தான் அவன திட்டுவேன். சாப்பிடலனா திட்டுவேன். இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பவுமே எங்களுக்குள்ளே நெறைய ஸ்ட்ரகுள் வரும். இப்ப வைஷ்ணு டக்குன்னு அடிச்சிடலாம். இப்போ படிக்கலனா கூட வந்து அடிக்கலாம். ஆனா இப்பவும் பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, நான் அவ மேல கை வைக்கிறதே கிடையாது. அப்படி நான் இருக்கும்போது, சின்ன வயசுல வைஷுக்கு நான் குடுத்த செல்லம் எல்லாமே சேர்ந்து தான் இப்போ வந்து அவ கொஞ்சம் ரைஸ் ஆகுறது எல்லாமே அப்படி இப்படி இருக்கு. அவள கொஞ்சம் ஹேண்டில் பண்ணது ரொம்பவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது, இவனையும் நம்ம கொஞ்சம் லூஸ்ல விட்டுறக்கூடாது. கரெக்ட்டா அவன கொண்டு வரணும் அப்படின்றதுல எனக்கும் அவனுக்கும் நெறையா இஷ்யூ இருக்கு. இஷ்யூன்றது என்ன நான் சொல்ல வரேன்னா, அவனுக்கு வந்து ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து, "நீங்க எதுக்கு இதெல்லாம் என்னை ஏன் கேட்குறீங்க?" அவன் நம்மள கேட்டுருவானோ! சின்ன பையன் தான் கேட்க மாட்டான். இருந்தாலும் எனக்குள்ள அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அவன எப்படி நம்ம வளர்த்தணும்? ஆனா சொல்றதெல்லாம் அவன் கேட்டுப்பான். பட் படிக்கும்போது வந்து அவன் இப்போ ஒரு விஷயம் தப்பா எழுதுறான். நல்லா படிப்பான். ஆனா வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் அப்படி எழுதுனா திருப்பி திரும்பி அழிச்சு விடுவேன். அதுவே அவன் ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சுருவான். அப்போ வந்து அழுக ஆரம்பிச்சதும் அவரும் வந்து உட்காந்துருவாரு. அப்போ வந்து அவருக்கும் என்னன்னா,
அவருக்கு ஒரு மாதிரி தோணிடக்கூடாதுன்ற ஒரு பயம். என்னடா அழுக வைக்கிறாங்க, ஏன்னா ஏன்னா நம்ம நம்ம பிள்ளை இன்னொருத்தவங்க அழுக வைக்க அந்த மாதிரி வந்து அவர் நினச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் அவர் வந்து அவனை நான் மிரட்டும்போது அவர் பேசாம தான் இருப்பார். அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அம்மா தானே சாமி திட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் புரிய வச்சு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் போராடுறோம் தெரியுங்களா? இப்போ வந்து வைஷுவே வந்துட்டு என்னைய தான் திட்டினா கூட தனியாக கூட்டிகிட்டு போய் அப்பா உன்னை என்ன நினைப்பார் வைஷு, நம்ம வந்து தனியாக இருந்து நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு, அவங்க என்னெல்லாம் நினைப்பாங்க வைஷு, எனக்கு இந்த ஒரு லைஃப் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, ஏன் 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 வைஷு அப்படிலாம் பண்ணுறேன்னு அந்த 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 ஒரு அவகிட்டையும் தம்பிக்கிட்டேயும் சேர்ந்து அவன் நாங்கள் 4 பேர் நாங்கள் ப்ரெஷராக இருக்கோம் தெரியுமா? ப்ரெஷர்னா எப்படி வந்து இந்த லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் கோவப்படவும் முடியாமல், அந்த ஒரு கோவத்தை வெளிப்படுத்தவும் முடியாமல், அன்பை வந்து ஓவராக காட்டினாலும் குழந்தைங்க வந்து இதாகிடும். எந்தெந்த டயத்துக்கு அன்பு காட்டணும், எப்பப்பெல்லாம் நம்ம வந்து கண்டிக்கணும், அதெல்லாமே இருக்கு இல்லையா? இருந்தாலும் அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அவனை வந்து மிரட்டுறதோ அப்படிலாம் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு அவனுக்கு ஏதோ நாளைக்கு ஒரு அவனுக்கு இப்போது பார்த்திங்கன்னா மோஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சரியாக போகமாட்டான். அப்படிலாம் இருக்கும்போது இப்போ வந்து சின்ன ஒரு ஏஜ் தான். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பையனாகிட்டா ஹெல்த் இஷ்யூலாம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது? அவனுக்கு ஏதாவது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு நாளைக்கு எதாக இருந்தாலும் அது நான் தானே பொறுப்பு. அந்த ஒரு பயம் நாளைக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கூட அது அவரை தான் சேரும். அப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து அந்த குழந்தைங்கள வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணிகிட்ருக்கோன்றது அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் இப்போல்லாம் காலைல நாங்கள் 2 பேருமே நாங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். 5 மணிலேருந்து நாங்கள் 2 அந்த குழந்தைங்களுக்கு பார்த்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சாதம் அதாவது பொரியலெல்லாம் 2, 3 பொரியல் செஞ்சு கொடுக்கறது, ஜூஸ் செஞ்சு கொடுக்கறது, எங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த குழந்தைங்கள நாங்கள் அவ்வளோ சூப்பராக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த குழந்தைங்கக்கிட்ட நாங்கள் எங்களோட அன்பை வந்து எப்படிலாம் வெளிப்படுத்தணும், எந்தெந்த சமயம் ரொம்ப அன்பும் காட்டிடக்கூடாது. அந்த சமயத்தில் நம்ம வந்து கோவப்படுற டயத்துல அதாவது அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த சமயம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுலேருந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. 2 பேர் சேர்ந்து வீட்டில் இருந்து நீங்கள் அப்பா அம்மா அந்த 2 குழந்தைங்கள வளர்த்துறதுக்கும் இன்னொரு வீட்டிலேருந்து வளர்ந்து குழந்தைங்கள நம்ம 2 பேர் சேர்ந்து வளர்த்துறதுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உனக்கு எதுக்கு இந்த லைஃப்னு கேட்குறது. என் லைஃப்பை நீங்களாக வந்துங்க இது வந்து என் லைஃப்புங்க, நீங்களாக வந்துங்க என்னோடய லைஃப்பை வாழ முடியும். இது என் லைஃப்பு, எனக்கு பிடிச்ச மாதிரி தாங்க நான் வாழ முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா அது நீங்கள் தான் வாழ முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் உட்காந்து என் லைஃப்பில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் அதோடைய லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனை. ஓகேவா? பேசுறதுக்கெலாம் ஒன்றும் புரியாது. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்களுக்குள்ளேயும் சண்டைகள்லாம் வரும். அது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே உட்காந்து பேசி அதை எப்படி சால்வ் பண்ணணுமோ அப்படி சால்வ் பண்ணி இந்த லைஃப்பை வந்து சூப்பராக கொண்டு போய்கிட்ருக்கோம். மேரேஜ் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். சீக்கிரம் மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிற எல்லா சிஸ்டராக நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ப்ராப்பராக நடந்துட்டு தான் சிஸ்டர் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மேரேஜ் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து இந்த ஒருத்தவங்க ஃபாரின் லைஃப்பில் வாழ்கிறாங்களே லிவிங்கில் அந்த அந்த மாதிரி தான் வாழணுன்றதெல்லாம் இல்லை சிஸ்டர். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு எதுவோ அதன்படி தான் நாங்கள் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டில். எல்லாம் சொல்கிறீங்க கை கோத்து நடக்க மாட்டேன், நீ என்னவோ இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி நீ ஓவராக சீனை போட்டுட்ருக்க. என் லைஃப்பில் என் வயசில் நான் அனுபவிக்காத ஒவ்வொரு சில விஷயங்கள் இந்த மாதிரி கை கோர்த்து போகிறது கூட எனக்கு ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அதான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். எப்பயும் நான் அப்படி தான் இருப்பேன். உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? எனக்கு என்னங்க வயசு? 35 சரியா? 60ங்கிறது உடனே வந்து 60ங்கிறது மூஞ்சியை பாரு முகரையை பாருங்கிறது. அடுத்தவங்கள சொல்கிறதுக்கு நீ அடுத்தவங்க யாருன்னே தெரியாதவங்கள பேசுகிறதுக்கு நீ சரியான்னு யோசி. ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறதுனா நீ எவ்வளோ பெரிய ஒரு அழுக்கான ஒரு ஜென்மம் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவங்கள பேசுகிறான் பார்த்தியா, உன் முதுகில் உள்ள அழுக நீ பாரு சரியா? நாளைக்கு உனக்கும் உன் குழந்தைக்கும் இதே நிலமை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரியா? ரொம்ப நேரம். அதனால் அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை வந்து பேசுகிறதுக்கு யோசித்து பேசு சரியா? அது பொண்ணாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும் எவனவனா இருந்துட்டு போ சரியா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நாங்கள்
அதாவது ரொம்ப வந்து க்ளோஸா இருக்கேன். ஒரு நார்மலா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வெளிய போகும்போது கை பிடிச்சு மாட்டீங்களா? அவங்க உங்கள தூக்க மாட்டாங்களா? கொல்ல மாட்டாங்களா? யாரோ எப்டி எப்டியோ வீடியோ போட்டுட்ருக்காங்க. நான் என்னோட வீடியோல அப்படி என்ன தப்பா போட்டுட்டேன்? என் லைஃப்ல நடந்தத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்க எத்தன பேர் எல்லாம் உண்மைய எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க. போய் கேட்டு பாருங்க. அவ்வளோ இருக்கும் வண்டி வண்டியா. பக்கத்து வீட்ட போய் கேட்டா தான் தெரியும் அவங்க லட்சணம்லாம் என்னன்னு சொல்லிட்டு. இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கள கேட்டா தான் தெரியும். ஆனா என் கூட இருந்ததுக்கெல்லாம் வந்து எனக்கு இப்படி குழிய தோண்டி இவளுக்கெல்லாம் நல்ல லைஃப் கிடைக்கணுமான்னு சொல்லிட்டு, நல்ல லைஃபா? அப்பா சாமிகளா! நீங்க எனக்கு செஞ்சது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஆ சூப்பரா கெடுத்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி நீங்க பண்ணலன்னா, எவ்வளோ பெரிய ஒரு குழிக்குள்ள போய் விழுந்திருப்பேன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து கடவுள் வந்து இதுக்கு தான் வந்து என்னை இவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு, எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம், எனக்கு ஒரு குடும்பத்த வந்து நீ வந்து குடும்பமா வாழணும்னு நீ வந்துட்டு ஆசைப்பட்ட. அதன்படி உனக்கு நான் குடுக்குறேன். ஒரு பொண்ணு, ஒரு பையன், உன் ஹஸ்பண்ட், நீ உன் ஃபேமிலி எல்லாம் சூப்பரா இருங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு கடவுளே எனக்கு பார்த்து எனக்கு அனுப்பி வச்ச மாரி எனக்கு ஒரு லைஃபு. இந்த லைஃப்ப நாங்க எப்படி வாழணும் அப்படின்றத நாங்க வாழ்ந்து காட்டிக்கிறோம். எனவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா? சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு சிஸ்டருக்கும், அண்ணனுங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை விட வயசில் பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ எனக்கு நீங்க பிளஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க் யூ.